காந்தம் நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம், அதை வச்சு விளையாடி ஒரு காந்தத்துல 2 முனைகள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 2 முனைகளுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஒரு முனைக்கு பேரு வடதுருவம், மற்றொரு முனைக்கு பேரு தென் துருவம் அப்படின்னு சொல்லுவோம். எதன் அடிப்படையில வடதுருவம் தென் துருவம்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காந்தத்தை சாதாரணமா கட்டி தொங்க விட்டா அந்த காந்தத்தின் ஒரு முனை எப்பவுமே பூமியோட வடக்கு திசையில பார்த்து நிற்கும். அதை நம்ம வடதுருவம்னு சொல்லுவோம். மற்றும் ஒரு முனை பூமியோட தெற்கு திசை பக்கமா நிற்கும், அதை தென் துருவம்னு சொல்லுவோம். இப்போ 2 காந்தங்கள் எடுத்துக்கிறோம், 2 சட்ட காந்தங்கள் எடுத்துக்கிறோம். ஒரு காந்தத்தை ஒரு கயிறுல கட்டி தொங்க விட்டுறோம், மற்றும் ஒரு காந்தத்தை அதன் அருகில எடுத்துட்டு வரோம். எந்த மாதிரி எடுத்து வர்றோம் அப்படின்னா, முதல் காந்தத்தின் வடதுருவமானது இரண்டாவது காந்தத்தின் வடதுருவத்தை நோக்கி வைத்துக் கொண்டு இரண்டாவது காந்தத்தை நகர்த்தி வரோம். அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. 2 வடதுருவங்கள் ஒன்றை ஒன்று நெருங்க நெருங்க அந்த இரண்டாவது காந்தமானது, கட்டி தொங்கவிடப்பட்ட காந்தமானது திசையானது விலகல் அடைகிறது. ஒரு வடதுருவம் அதே மாதிரியான மற்றும் ஒரு வடதுருவத்தை விளக்குவதை நம்ம இங்க பார்க்கிறோம். இப்போ அதே காந்தத்தோட தென் துருவங்களை வச்சு இதே சோதனையை செஞ்சு பார்க்கலாமா? ஒரு காந்தத்தோட தென் துருவத்தின் அருகே மற்றும் ஒரு காந்தத்தின் தென் துருவத்தை கொண்டு வரோம். என்ன நடக்குது பாருங்க. இப்போ அந்த தென் துருவம் இரண்டாவது காந்தத்தின் தென் துருவத்தை விலகல் அடைய செய்கிறது. அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம? ஒரே மாதிரியான துருவங்கள், இன்னும் சொல்ல போனா ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விலகல் அடைய செய்கிறது. இதுதான் காந்தத்தோட முதல் பண்பு. இப்போ ஒரு வடதுருவத்தின் அருகே மற்றும் ஒரு காந்தத்தோட தென் துருவத்தை கொண்டு வரலாம். இப்ப என்ன நடக்குது பாருங்க. இங்க 2 காந்தங்கள் ரொம்ப வேகமா ஒன்றை ஒன்று கவர்ந்து இழுக்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வேறுபட்ட துருவங்கள், அதாவது ஒரு வடதுருவமும் ஒரு தென் துருவமும் ஒன்றை ஒன்று கவர்ந்து இழுக்கிறது. இது காந்தத்தோட இரண்டாவது பண்பு.